உறக்கச் சொல்வோர் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் சீமான் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவர் பதவி ஏற்றது எப்படி பதவி ஏற்றார் என்பதற்கு ஒரு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா காலில் விழுந்து அவர் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார் என்பதை செந்தமிழன் சீமான் அவர்கள் பொது மேடையிலே பேசுகிறார். ஒரு கருத்தை பொது மேடையில் பேசுவது அசிங்கம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது கூறியிருக்கிறார். செந்தமிழ் சீமான் அவர்கள் சொன்னதுக்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டார். இருந்தாலும் செந்தமிழன் சீமான் அவர் யாரு? அவர் பிறப்பிலே ஒரு சைமன். சைமன் எப்படி சீமான் ஆனார்? சைமன் எப்படி சீமான் ஆனார்? அப்ப சைமன் சொன்னா அவர் கிறிஸ்டியானிட்டி, சீமான்னு சொன்னா அது தமிழ் பேர் வச்சுக்கிறாங்க. ஆனா அவருடைய தந்தையாருடைய பெயர் செந்தமிழன் என்று ஆரம்ப காலகட்டத்திலேயே இருந்தது என்று சீமான் அவர்களை பதிவு செய்திருக்கின்றார். அதே போல் அவருடைய தாயார் பெயரையும் அண்ணம்மாள் என்று பதிவு செய்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு சைமன் என்ற பெயரை வைத்தது யார்? ஏன் பிற்காலத்தில் அந்த பெயரை மாற்றி சீமான் என்று வைத்துக் கொண்டார்? இது அவருக்கு சுயமரியாதையாக தெரியவில்லையா? பிறக்கிறப்ப ஒரு பேரு, வளர்ந்த பிற்பாடு ஒரு பேரு, இது சுயமரியாதைக்கு உட்பட்டு வருமா? அதை விடுங்க. இரண்டாவது, அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அமைச்சருடைய மகளை திருவாளர் காளிமுத்து அவர்கள் பதவியில் தான் அவர் திருமணம் செய்திருக்கின்றார். ஆனால் அந்த திருமணத்திற்கு பின்னால் அவர் சினிமா படங்களில் நடிக்கின்ற பொழுது நடிகை விஜயலட்சுமியோடு தொடர்புபடுத்தி பேசி பல வருடங்கள் குடும்பம் நடத்தியதாக நாடே அறிகின்றது. ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்வீர்கள், இதுதான் தமிழர் பண்பாடா? தமிழருடைய பண்பாட்டை நீங்க வாயிலேயே பேசுறீங்களா? நீங்க ஒருவனுக்கு ஒருத்தின்னு பேசிட்டு வர்றீங்கல்ல, அப்ப இது ஒருவனுக்கு எத்தனை பேர்? நடிகை விஜயலட்சுமியோடு தவறா? இனிமே கோர்ட்டு வழக்கு இருந்து போறீங்க வர்றீங்கல்ல, கோர்ட்டுக்கு வர்றதுக்கு தாமதப்படுத்தங்காட்டி அந்த அம்மா கேஸை போட்டு நீங்க எங்கேயோ இருந்து சுத்தி அடிச்சுட்டு கார்ல பெரும் புட்டை சூழ வந்தீங்க இல்லையா நீங்க? அப்ப அது தமிழர் பண்பாடாது? ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தமிழர் பண்பாட்டை மீறி நடிகை விஜயலட்சுமியோடு கொண்டிருந்தால் அதற்கு பெயர் என்ன? சீமான் அவர்கள் பேசுகின்ற பொழுது வார்த்தையை அளந்து பேச வேண்டும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, மு.க. ஸ்டாலினா இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரி, மற்ற கட்சிக்காரர் திருமாவளவனாக இருந்தாலும் சரி, சீமான் அவர்கள் பேசுகின்ற பொழுது தன்னடக்கத்தோடு பேசி கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பொது கூட்டங்களை நடத்துவதற்கு முடியாத காரணத்தினால் ஊரூரா போய் மரத்துக்கு கூட்டம் நடத்துறாரு, வாத்துக்கு கூட்டம் நடத்துறாரு, ரோட்ல ஒரு மாடு எருமைக்கெல்லாம் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார். உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு ஆள்கள் இல்லாமல் நீங்க காடு மாடு ஊரு உறவு இதெல்லாம் போய் ஆடு மாட்டுக்கெல்லாம் போட்டு மீட்டிங் நடத்திட்டு உட்காந்துருக்கிறீங்க. கடல் பக்கம் போய் மீட்டிங் நடத்தி கடலை போய் பார்த்து மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. கடல்ல அங்கே என்னங்க இருக்குதுங்கிறது பார்த்தா நீங்க இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தி பொதுமக்கள் கூடுகின்ற கூட்டத்தை தற்பொழுது தவிர்த்து கொண்டு நீங்கள் வேறு கூட்டத்தை திசை திருப்பி கொண்டிருக்கின்றீர்கள். அது உங்களுடைய கட்சி பயன்பாடு. நீங்க என்ன சொன்னீங்க? தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் தளபதி விஜய் அவர்களின் தம்பியோடு நான் ஒருங்கிணைந்து செயல்படுவேன் என்று ஏற்கனவே ஒரு முறை சொன்னீர்கள். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் உங்களை தேர்த்திகள் சொல்லி கடாச்சி விட்டுட்டாரு. கடாச்சி விட்ட பிற்பாடுக்கு தான் நீங்க செய்மான பத்தி அவர் தளபதி விஜயை பத்தி உங்களுக்கு வாய்க்கு வந்தாலும் பேசுறீங்க. நீங்க உங்களை அவர் சீண்டுல. உங்களுடைய வாக்கு வங்கி எதனால் குறையும்? தளபதி விஜய் இன்று தமிழகத்திலே ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்கின்றார். ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டு காலம் நீங்கள் அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருந்து அவருடைய வளர்ச்சி 10 ஆண்டு காலம் நீங்க அரசியல் கட்சி நடத்தி கூட வளரலீங்களே. 10 ஆண்டு காலம் நீங்கள் அரசியல் கட்சியில இருந்து கொண்டு 2-3 எலெக்ஷன்ல சந்திச்சு இருக்கிறீங்க, பாராளுமன்றத்தை சந்திச்சீங்க, சட்டமன்றத்தை சந்திச்சீங்க. நீங்க ஏதாவது ஒன்றிலையாவது உங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்குமா? அப்படி என்றால்
ஒரு குறிப்பிட்ட வங்கி தான், ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உங்களை தமிழ்நாடு சட்டசபை மன்றத்துக்குள்ள அங்கீகரித்து அனுப்புவதற்கு தமிழகத்தில் ஆள் இல்லை. ஆனால் விஜய் அவர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கவில்லை. தளபதி விஜயை எப்படியோ பேசுறீங்க நீங்க. ஆனால் சீமான் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர் பதவிக்கு வந்து நீங்க அடுத்தவன் கட்சியில போய் தலைமோக்க நுழைக்கிறீங்க. நீங்க உங்க கட்சி வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. நீங்க அடுத்த கட்சியில 1000 இருக்கும். அப்ப கலைஞர் கருணாநிதியில வந்து கட்சியில 1000 இல்லையா? கலைஞரை பத்தி சொல்றது இல்லையா நீங்க? இதே கலைஞரை வாயார புகழ்ந்தீங்களா ஒரு காலத்துல நீங்க? இதே கலைஞரை வந்து நீங்க வாயார புகழ்ந்தீங்க நீங்க. அப்ப புகழ்றப்ப உங்களுக்கு அந்த தன்மானம், அந்த சுயமரியாதை எல்லாம் பல தெரியலையா? இப்ப மட்டும் உங்களுக்கு சுயமரியாதை, எடப்பாடி பழனிசாமி வந்து உங்களுக்கு ரேவலா இருக்கிறாங்கிறக்காண்டி சுயமரியாதை வந்துகிட்டு இருக்குது. ஏன் இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குன்னு சொன்னால், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீட்டிங் நடத்துகிற போது அங்கே கொடியை உயர்த்தி பிடித்து காட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா உன் கூட்டத்துக்கு கொண்டாந்து தடிமலை வெற்றி கழக கட்சி கொடி காமிக்கிறக்கு அவங்கள வள்ளியே. உங்க கட்சியில் இருந்து போனவங்களே தளபதி அவர் கட்சிக்கு போனவங்க எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு கொடி பிடிக்க தயாரா இருக்கிறாங்களோ, ஆனா உங்க கட்சிக்கு அவர்கள் வருவதற்கு தயார். உங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு பாதி பேருக்கு மேல அங்க தளபதி விஜய் கிட்ட போயிட்டு தான் எல்லாம் ஒரு கணக்கெடுப்பு நடத்துறதுல வருது. போன முறை நீங்கள் தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டு வாங்கினீர்கள் அல்லவா? இந்த தடவை அதை தக்க வச்சுக்கிறதுக்கு பாருங்க. அதை தக்க வச்சுக்கிறதுக்கே முடியாது உங்களால. உங்களுக்கு இப்ப பேசுவதற்கு சங்கதி சமாச்சாரம் எதுவும் இல்லை. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது புழுதி வாரி தூற்றாதீர்கள். அவர் எப்படி பதவிக்கு வந்தார் என்பதை பற்றி இந்த நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது என்று சொல்லுவார்களே, ஆனால் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது. அரசியல் கட்சியில வர்றவங்க எல்லாமே அப்படித்தான் இருந்திருப்பாங்க. எல்லாருமே அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அப்படித்தான். சந்திரபாபு நாயுடு எப்படி அரசியல் கட்சிக்கு வந்தாரு? மாமனார் வெளிநாடு ஓனார் முடிக்கிட்டு போட்டு அரசியல் கட்சிக்கு வந்தாங்க. பழங்காலத்து புராணங்களில் நீங்க பார்த்து பாருங்க. பழங்காலத்து புராணங்கள் ஒருத்த பதவிக்கு வர்றதுன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்? இதுக்கு முன்ன இருந்தவங்கள கொண்டு போட்டு தான் பதவிக்கு வந்திருப்பான். அப்ப நீங்க அதையெல்லாம் முன்னே எடுத்து வச்சு பேச முடியுமா நீங்க? இப்போ சீமான் அவர்கள் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் மற்றவர்களையும் பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. உங்க கட்சி வளர்ச்சிக்கு நீங்க பாடுபடுங்க. உங்களில் வந்து யாரும் தலையிட மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.